ஒரு மழைக்கால இரவில் ஒரு சிறிய கிராமத்தில் முகுந்தன் என்பவன் வாழ்ந்தான். அவன் உள்ளம் எப்போதும் கேள்விகளால் நிரம்பியிருக்கும். வாழ்க்கை அவனிடம் கடுமையாக நடந்து கொண்டது. அவன் ஏழ்மையில் பிறந்தான். குடும்பத்தை தானே நடத்த வேண்டிய சூழல். அவன் தன் முயற்சியால் அனைத்தையும் வெற்றிகரமாக்க விரும்பினாலும் தோல்வி மட்டும்தான் தொடர்ந்தது. அந்த இரவில் முகுந்தன் மழையில் நடைப்பயணம் மேற்கொண்டான். அவன் மனம் கோபமும் சோகமும் மண்டிக்கொண்டு இருந்தது. வாழ்க்கை என்னுடைய எதிரியாக இருக்கிறது என்று அவன் சத்தமாக கூவினான். அப்பொழுது எதிரே ஒரு பிதற்றும் குரல் கேட்டது. பக்கம் பார்த்தபோது மரத்தடியில் ஒரு மூதாட்டி அமர்ந்து இருந்தாள். கையில் ஒரு பழுப்பிய வெற்றிலையை வைத்திருந்தாள். ஆனால் அவளுடைய கண்ணில் ஒரு தீக்கதிர் இருந்தது. ஏன் இளைஞனே, உன் மனதில் எரியா தீ என்னத்துக்கு என்றாள். முகுந்தன் அவளிடம் அவன் வாழ்வியல் வேதனைகளை கூறினான். வறுமை, தோல்வி, ஏமாற்றம். மூதாட்டி சிரித்தாள். ஒரு முடிவில்லாத இருண்ட சிரிப்பு. இருட்டுக்கு மத்தியில் வெளிச்சம் தேட என மலைமிகு பாடலாகி விடுவேன் என்றாள். நீயே உனக்கு எதிரி என்றால் யார் உன்னை மீட்க முடியும்? அவள் முகுந்தனுக்கு ஒரு வெற்றிலை கொடுத்தாள். இதில் தீ இருக்கிறது. உன் மனத்தின் இருட்டு அதை எரிக்கட்டும் என்றாள். முகுந்தன் வெற்றிலையை எடுத்தான். அது வெறுமையாக இருந்தது. இதில் தீயே இல்லையே என்று அவன் கூவினான். அவள் சிரித்து, அது உன் மூளையின் தீயில் சுட்டுப்பட வேண்டும். உன் ஒவ்வொரு தோல்வியையும் வெற்றிக்காக ஒரு படியாக கண்டு உன் கோபத்தை இயக்கம் செய்ய உபயோகி. மூதாட்டி மாயமாக மறைந்தாள். அதன் பின்னர் முகுந்தன் தன் உணர்ச்சிகளை அணைத்து அவனை அடக்கி வந்த தோல்விகளை ஒவ்வொன்றாக எதிர்கொண்டான். அவன் வாழ்க்கையின் இருளில் ஒளி பார்த்தான். அவன் உருவாக்கிய தீபம். வெற்றியை அடைந்த அவர் அந்த வெற்றிலையை நினைவாக எப்போதும் வைத்திருந்தார். அது அவருக்கு நினைவூட்டியது, இருள் உன்னை விழுங்காது, ஆனால் அதை நீ வெல்ல முடியும்.